அலைக்கும். வெல்கம் டு அரபியா தமிழ். இன்றைக்கி நம்ம சம்மர் கிளாஸோட டே 1ல் நம்ம இருக்கோம். உங்களில் யாருக்கும் குர்ஆன் ஓத தெரியாது அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஓத முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குர்ஆனில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 5 எழுத்துக்களை நம்ம பார்ப்போம். இது மூலமாக எழுத்துக்களோட உச்சரிப்புகளை நீங்கள் கற்றுக்கலாம். முதலாவதாக அலீஃப். இதுதான் முதல் எழுத்து. இதற்கு மேலே அல்லது கீழே புள்ளிகள் கிடையாது. உச்சரிப்பு அ, அதாவது அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் முதல்ல அலீஃப் தான் வரும். அந்த அலீஃபுடைய சவுண்டு என்ன? அ. அலீஃப்லேருந்து அல்லாஹ். அடுத்தது இரண்டாவதா பே. இதை பான்னு சொல்லுவாங்க. இது இரண்டாவது எழுத்து. இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது. இதனுடைய உச்சரிப்பு பா. இது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதில் பா வரும். பைத்துன், வீடு, இதுலேயும் பா வரும். அடுத்தது தே. இதை தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றாவது எழுத்து. இதற்கு மேலே 2 புள்ளிகள் இருக்குது. உச்சரிப்பு தா. இது தம்ர், டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம். இந்த மாதிரி தே நிறைய வார்த்தைகள் இருக்குது. அடுத்தது சே. இது 4வது எழுத்து. இதற்கு மேலே 3 புள்ளிகள் இருக்குது. இதனுடைய உச்சரிப்பு சா. இது சௌபு அப்படின்னா ஆடை, இதுக்கு வரும் சே. அடுத்தது ஜீம். இந்த ஜீம் 5வது எழுத்து. இதனுடைய உச்சரிப்பு ஜீம், ஜா. ஓகேவா? இது ஜவ் அப்படின்னா வானிலை. ஓகேவா? இந்த ஜவ் அப்படிங்கிறதுக்கு ஜீம் அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லையா? இதே மாதிரி மற்ற நிறைய எழுத்துக்களுக்கும் வரும். நீங்களும் சேர்ந்து சொல்லி பாருங்கள். முதலாவதா அலீஃப் ஆ, ஆ. இரண்டாவது பே, பா, பா. மூன்றாவதா தே, தா, தா. நான்காவது சே, சா, சா. ஐந்தாவது ஜீம், ஜா, ஜா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மற்ற எழுத்துக்களை பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுங்க. டே 2வோட சம்மர் கிளாஸ் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.